விக்ரம் வந்து தன்வியை வந்து வேதா இருக்க இடத்துக்கு கூட்டின்னு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ வேதா பார்த்துட்டு வந்து தன்வி ஓடி போயிட்டு அம்மா அப்படின்றாங்க. ஆனால் வந்து வேதா வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் ஏம்மா என் மேலே கோவமா என்னை பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து கேட்குறா. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேதா வந்து மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. தன்வி வந்து ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட, உன் மனசில் யார் இருக்கா உங்களை வரைய சொன்னீங்கல்ல, நான் வரைஞ்சம்மா, எனக்கு ப்ரைஸ் கிடைச்சது, இங்கே பாருங்கம்மா நான் என்ன வரைஞ்சேன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறாங்க. பார்த்தா வேதாவோட முகத்தை வந்து அழகாக வரைஞ்சிருக்காங்க தன்வி. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம வந்து வேதா அப்படியே அழறாங்க கட்டி பிடிச்சி தன்வி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அம்மா இங்கே பாருங்கம்மா, என்கிட்ட பேசுவீங்களா, கண்டிப்பாக பேசுவேண்டா, என்னை மன்னிச்சுட்டு தன்வி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது விக்ரம் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே விக்ரம் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து வேதா வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும், இல்லை தன்வி ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வசந்த் கிட்ட கேட்குறாரு. என்ன வசந்த், நான் சொன்னதை கண்டுபிடிச்சேன், எல்லாம் வந்து கண்டுபிடிச்சாச்சுப்பா, அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான் பாக்கி அப்படின்னோடனே, சரி நான் இப்போயே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அங்கே போனோன்னே வந்து அந்த லேடி கிட்ட வந்து பேச முடியாமல் ட்ரை பண்ணுறாங்க பேசுறதுக்கு. ஆனால் வந்து கிடைக்கல அவங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள சந்திக்கிறாங்க. அவங்க வந்து இல்லை நான் சொன்னது தான் நிஜம், உண்மையிலே வேதாதை இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னோட, வேதாதை பண்ண சொன்னாங்களா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இப்போ உண்மையை நீங்கள் சொல்லலைன்னா அதுக்கப்புறம் வந்து கம்பி எண்ண வேண்டியது இருக்கும், நீங்கள் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேதாக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், ஆனால் நான் வேணும் தான் போய் சொன்னேன், ஆனால் ஒரு காரணத்துக்காக தான் போய் சொன்னேன் அப்படின்னோடனே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சார் அது வந்து சொல்ல போகிறீங்களா இல்லையா, இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா வேதாவோட லைஃப் மட்டும் கிடையாது, என் குழந்தையோட லைஃப்பை நீங்கள் காப்பாற்றுவீங்க, என் குழந்தை அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறா, தயவு செய்து சொல்லுங்கள், நீங்களும் ஒரு அம்மா தானே அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க மாமா தான்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாரு நம்ம விக்ரம். அதை கேட்டு அதிர்ச்சியடை, நிஜமாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, அவர் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய வந்து என்கிட்ட மிரட்டினார், அதனால தான் என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிடுச்சு, அவர் தான் இந்த மாதிரி பொய் சொல்ல சொன்னார் அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சியடைகிறாரு. இவ்வளோத்துக்கும் காரணம் எங்கள் மாமா தான், அப்போ எங்கள் மாமா தான் எல்லாமே பண்ணியிருக்காரு, ஆனால் நான் வந்து வேறு மாதிரி நினச்சிட்டேனே, இவ்வளோ மோசமானவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. வசந்த் வந்து இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்னோடனே, நான் விடமாட்டேன்டா, இவ்வளோ நாள் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் மாமா இதுக்கெல்லாம் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு, இதுக்கு தேவையான ப்ரூஃப் எல்லாமே நான் சேகரிப்பேன், சரிடா எங்கள் மாமா பற்றி ஃபுல்லாக விசாரி அப்படின்னோடனே, சரி நான் விசாரிக்கிறேன் அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் விக்ரம் அப்படின்னோடனே, சில லேடிஸ்லாம் வந்து உன்னை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க அப்படின்னோடனே, என்னையா அப்படின்னோடனே, ஆமாம் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னோடனே, அந்த லேடிஸ்லாம் வந்து அவங்க மாமா பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்க விக்ரமுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது